ஹரே கிருஷ்ணா. ஆத்மயோகம் பாகம் 2, அத்தியாயம் 1. நாய்களையும் பன்றிகளையும் போல இருக்காதீர்கள். ருஷப உவாச்ச நாயம் தேஹோ தேஹபாஜாம் நிருலோகே கஷ்டான் காமான் அர்ஹதே விட்புஜாம் ஏ தபோ திவ்யம் புத்திரகோயேன சத்வம் சுத்யேத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் துவனந்தம். பகவான் ரிஷபதேவர் தனது மகன்களிடம் கூறினார், எனது அருமை மகன்களே, இவ்வுலகில் பௌதிக உடல்களை ஏற்றுள்ள உயிர்வாளிகளில் மனித பிறவியினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் மலத்தை உண்ணும் பன்றிகளுக்கும் நாய்களுக்கும் கூட கிடைக்கக்கூடிய புலனின்பத்திற்காக அல்லும் பகலும் கடினமாக உழைக்கக்கூடாது. பக்தி தொண்டின் தெய்வீக நிலையை அடைவதற்காக தவங்களை செய்வதில் ஈடுபட வேண்டும். இத்தகைய செயல்களில் இதயம் தூய்மை அடைகிறது. ஒருவர் இந்நிலையை அடையும் போது நித்தியமான ஆனந்தமான வாழ்வினை அடைகிறார். அந்த வாழ்க்கை பௌதிக இன்பத்திற்கு அப்பாற்பட்டதும் என்றென்றும் நிலைத்திருப்பதும் ஆகும். இவ்வாறு ஸ்ரீமத் பாகவதம் 5ஆம் காண்டம் 5ஆம் அத்தியாயம் 11 கூறப்பட்டுள்ளது. இந்த ஸ்லோகத்தில் பகவான் ரிஷபதேவர் மனித வாழ்வின் முக்கியத்துவம் குறித்து தனது மகன்களிடம் எடுத்துரைக்கிறார். தேகபாக் எனும் சொல் பௌதிக உடலை ஏற்றுள்ளவரை குறிக்கிறது. ஆனால் மனித உடலை பெற்ற உயிர்வாளி விலங்குகளிலிருந்து மாறுபட்ட விதத்தில் செயல்பட வேண்டும். பன்றிகள் மற்றும் நாய்களை போன்ற விலங்குகள் மலத்தை உண்டு புலனின்பத்தை அனுபவிக்கின்றன. மனிதர்கள் பகல் முழுவதும் மிகவும் கஷ்டப்பட்டு உழைக்கின்றனர். பின்னர் இரவு நேரத்தில் உண்ணுதல், குடித்தல், உடலுறவு கொள்ளுதல், உறங்குதல் என்று இன்பமடைய முயற்சிக்கிறார்கள். அதே சமயம் அவர்கள் தங்களை முறையாக பாதுகாத்துக் கொள்ளவும் வேண்டும். இருப்பினும் இது மனித நாகரிகம் அல்ல. மனித வாழ்வென்பது ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்காக துன்பத்தை தன்னிச்சையாக பயிற்சி செய்வதாகும். துன்பம் என்பது விலங்குகள், தாவரங்கள் என எல்லா வாழ்விலும் இருப்பது உண்மையே. அத்துன்பங்கள் அவை தமது முற்பிறவியில் செய்த தீய செயல்களின் விளைவுகள் ஆகும். ஆயினும் தெய்வீக வாழ்வை அடையும் பொருட்டு தவங்களின் வடிவில் மனிதர்கள் தாமாகவே துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வீக வாழ்வை அடைந்த பின்னர் நிரந்தர ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். எல்லா உயிர்வாளிகளுமே இன்பத்தை அனுபவிக்க முயற்சிக்கின்றன. ஆனால் ஜட உடலில் அடைபட்டிருக்கும் வரை பல்வேறு துன்பங்களை அனுபவித்தே ஆக வேண்டும். மனிதனிடம் ஒருவித உயர்ந்த அறிவு உள்ளது. நிரந்தர இன்பத்தை அடைவதற்கும் முழுமுதற் கடவுளிடம் திரும்பி செல்வதற்கும் ஏற்றவாறு உயர்ந்த அறிவுரைகளின்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அரசாங்கமும் இயற்கையான பாதுகாவலரான தந்தையும் தம்மை சார்ந்தவர்களுக்கு முறையான கல்வியை கொடுத்து அவர்களை கிருஷ்ண உணர்விற்கு உயர்த்த வேண்டும் என்பது இந்த ஸ்லோகத்தில் உள்ள முக்கியமான கருத்தாகும். கிருஷ்ண உணர்வு இல்லாத போது உயிர்வாளிகள் பிறப்பு இறப்பின் சுழற்சியில் முடிவின்றி துன்பப்படுகிறார்கள். இந்த பந்தத்திலிருந்து அவர்களை விடுவித்து ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கொண்ட வாழ்விற்கு அவர்களை மாற்றுவதற்கு பக்தி யோகம் அல்லது கிருஷ்ண உணர்வானது கற்பிக்கப்பட வேண்டும். பக்தி யோகத்தின் தளத்திற்கு எவ்வாறு உயர்வு பெறுவது என்பதை மக்களுக்கு கற்றுத்தர தற்போதைய முட்டாள்தனமான நாகரிகம் மறுக்கின்றது. கிருஷ்ண உணர்வு இல்லாவிடில் மனிதன் பன்றியையும் நாயையும் விட சிறந்தவன் அல்ல. ரிஷபதேவரின் போதனைகள் தற்போதைய காலகட்டத்தில் மிகவும் முக்கியமானவை ஆகும். புலனின்பத்திற்காக மிகவும் கடினமாக உழைக்கும்படி மக்களுக்கு கல்வியும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. அவர்களின் வாழ்வில் எந்த ஒரு உயர்ந்த குறிக்கோளும் இருப்பதில்லை. ஒரு மனிதன் தன் வருமானத்தை ஈட்டுவதற்காக அதிகாலையில் வீட்டை விட்டு செல்கிறான். உள்ளூர் ரயில் வண்டியை பிடித்து ஓர் அறையில் அடைக்கப்பட்டு பயணம் செய்கிறான். தான் வேலை செய்யும் இடத்தை அடைவதற்கு ஓரிரு மணி நேரங்கள் நின்றபடி பயணம் செய்கிறான். பின்னர் மீண்டும் ஒரு பேருந்தை பிடித்து அவன் தனது அலுவலகத்தை அடைய வேண்டும். அலுவலகத்தில் 9 மணியிலிருந்து 5 மணி வரை கடுமையாக உழைக்கிறான். மீண்டும் வீடு திரும்ப 2 அல்லது 3 மணி நேரம் ஆகிறது. சாப்பிட்ட பிறகு உடலுறவு கொண்ட பின்னர் உறங்கச் செல்கிறான். அவனுடைய அந்த கடினமான உழைப்பிற்கு கிடைக்கும் சிறிய மகிழ்ச்சி சிறிது உடலுறவே. யன்மைதுனாதி கிருஹமேதி சுகம் ஹி துச்சம். பன்றிகளாலும் நாய்களாலும் கூட அனுபவிக்கப்படும் இப்படிப்பட்ட வாழ்வு மனிதர்களுக்கானது அல்ல என்று ரிஷபதேவர் தெளிவாக குறிப்பிடுகிறார். உண்மையில் நாய்களும் பன்றிகளும் உடலுறவிற்காக இவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டிய தேவையில்லை. மனிதன் மாறுபட்ட விதத்தில் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பன்றிகளையும் நாய்களையும் நகல் செய்வதற்கு முயற்சி செய்யக்கூடாது. மாற்று வழி இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. மனித வாழ்வு தவங்களுக்கு உரியது.
தவங்களினால் ஜடவுலக பந்தத்திலிருந்து வெளியேற முடியும். ஒருவர் கிருஷ்ண உணர்வில் பக்தி சேவையில் நிலை பெற்றிருந்தால் நிரந்தர ஆனந்தத்திற்கான உத்தரவாதம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. பக்தி யோகம் எனப்படும் பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்வதால் ஒருவரின் வாழ்வு தூய்மை அடைகிறது. உயிர் வாழி பிறவிதோறும் ஆனந்தத்தை தேடுகிறான். ஆனால் பக்தி யோகத்தை பயிற்சி செய்வதன் மூலமாக தன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவனால் எளிமையாக தீர்வு ஏற்படுத்த முடியும். அப்போது அவன் உடனடியாக பகவானுடைய திருநாட்டிற்கு திரும்பி செல்வதற்கு தகுதியுடையவன் ஆகிறான். இதனை பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் 4.9 பின்வருமாறு உறுதிப்படுத்துகிறார். ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதஹ த்யக்த்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாம் ஏதிஷோர்ஜுனா. எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்பதை எவனொருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்டபின் மீண்டும் இப்பௌதிக உலகில் பிறவி எடுப்பதில்லை. அர்ஜுனா, அவன் எனது நித்திய உலகை அடைகின்றான் என்று ஸ்ரீ கிருஷ்ணரே நேரடியாக கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா, இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.